வணக்கம். பருத்தியினால் எடுக்கப்பட்ட நூல் கொண்டு கைத்தறியின் மூலம் துணிகள் உருவாக்கப்படுகிறது. துணியின் தன்மை நூலின் தன்மையை பொறுத்து மாறுபடுகிறது. எடுத்துக்காட்டு புடவை, சட்டை, வேஷ்டி மற்றும் சமுக்காளம் ஆகும். இதில் கைத்தறி மற்றும் விசைத்தறி என இரண்டு வகைப்படும். கைத்தறி என்பது மனிதன் உடல் உழைப்பினால் கைகள் மற்றும் கால்களை அசைத்து நூல்களை கொண்டு மின்சாரமின்றி தரிக்கப்படுவது கைத்தறி எனப்படும். விசைத்தறி என்பது மனிதனின் உதவியின்றி மின்சாரத்தினால் தரிக்கப்படுவது விசைத்தறி எனப்படும். கைத்தறி தொழில் நமது நாட்டின் விவசாயத்திற்கு அடுத்த மிக பெரிய தொழிலாகும். நெசவு தொழில் நடைபெறும் இடங்கள். எடுத்துக்காட்டு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை, ஈரோடு லுங்கி மற்றும் வேஷ்டி, சென்னிமலை சமுக்காளம், சேலம் சட்டை பேண்ட், சங்கரன் கோவில் காட்டன் சேலை, சின்னாலப்பட்டி சுங்கடி சேலை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நெசவாளர் தினம் என்பதால் கைத்தறி பற்றி ஒரு கவிதை சொல்ல வந்தது. கைத்தறி கவிதை. இந்தியாவில் அனைத்திலுமே உலகம் நெசவும் தான். எங்களின் நெசவுமே கைத்தறியும் கலரும் தான். அன்று ஆங்கிலேயன் இந்தியாவில் கால் வைத்தான், நெசவாளனை நெஞ்செடுத்தான். வெளிநாட்டு உடைகளை ஒருங்கிணைத்தான், நெசவத் தொழிலை முடக்கி வைத்தான். அதை மீட்டிட காந்தியும் மூடிக்கொண்டார். அன்றே கதை ஆடை கொண்டார். முதலில் அதை ஆடை கொண்டார். நாமும் காந்தியின் வழிநடப்போம். வாரம் முன்முறையேனும் கதர் அணிவோம். மேலை நாட்டு துணிகளிலே பொன்னாடை கூட தவிர்த்திருவோம். நாம் நாட்டு வெப்பநிலைக்கெல்லாம் உகந்தது கதராடை மட்டும்தான். கட்டான் உடல் கம்பீரம் எல்லாம் கதராடை கொடுத்த கௌரவம் தான். பள்ளி கல்லூரி அனைத்திலுமே கதராடை பூண்டிருவோம். கைத்தறி ஓட்டும் நெசவாளர்களுக்கு நேச கருத்தை நீட்டிடுவோம். இன்றே நாம் அனைவரும் கதருக்கு மாறிடுவோம். நன்றி.